எதுக்குன்றத நான் சொல்றேன். இதை புடிய ஒழுங்கா புடியுமோ ஒன்னா இப்படி பண்றல பேசுப்பா. ஓகே அக்கா என்ன மன்னிச்சுக்கோங்க. நான் வந்து இவ்வளவு நாளா உங்க கூட வாழ்ந்தேன். இதுக்கப்புறம் என்னால வாழ முடியாது. என்ன வாழ விட மாட்டேங்கிறீங்க. நான் விஷம் குடிச்சு செத்து போயிடுறேன். இதுக்கப்புறம் அக்காவால சாவறேன்னு சொல்லு. யாராலே போய் சாவ விட என்ன கஷ்டம்? இங்க சாவற வேற எங்க போய் சாவுறது? மும்பைல போய் சாவும். அக்கா வீட்டுல உட்காந்து கேக்குதாமா இந்த பொண்ணு பாருமா என்னென்னவோ சொல்லிக்கிட்டு. ஹாய் செல்லகுட்டீஸ், நாங்கள் தான் உங்கள் குட்டி ஏஞ்சல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடியே ஓட முடியாதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து வீடியோ எடுத்தது வந்து ஏஞ்சல் தான். ஸோ நம்ம எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அவங்க அதுக்குள்ளே கேட்சப் பண்ணிட்டாங்க, நம்ம எடுக்கல இல்லையா. ஸோ இன்றைக்கி வந்து தரமான ஒரு ப்ராங்க் வீடியோ தான் பண்ண போகிறோம். வச்சு செய்யலாம். 2 வாட்டி என்னை வச்சு செஞ்சுட்டாங்க. ஸோ இந்த வாட்டி வந்து நான் தான் அவங்கள ப்ராங்க் பண்ண போகிறேன். எப்படி பண்ண போகிறேன், என்னவா இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கே அப்படியே ஒரு மாதிரி இருக்குல்ல, தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்றும் இல்லை, பாய்சன் ப்ராங்க் தான் நம்ம பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாய்சன் ப்ராங்க் தான் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப அவளை வந்து பயம்படுத்த போகிறோம். நம்ம பயம்படுத்தி இந்த மாதிரி நான் பாய்சன் குடிக்க போகிறேன், அவள் தான் இதை வீடியோ எடுக்க போகிறா, எனக்கு எது எங்கள் வீட்டில் நான் வந்து சொல்லணும் அப்படின்ட்டு. அவள் எங்கே போயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஷீரோவை வாக்கிங் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஏன்னா ஈவினிங் ஆயிடுச்சு அப்படின்னாவே வந்து நான் கூட்டிகிட்டு போவேன், இல்லை அவள் தான் கூட்டிகிட்டு போவாள். இந்த வாட்டி வந்து அவளும் அப்படியே நடந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் வந்து அவளே கூப்பிட்டு போயிட்டா. அதனால தான் இந்த வாட்டி நான் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இந்த ப்ராங்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் போக போக தெரிஞ்சுக்கோங்க. பாய்சன் ப்ராங்க் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கேமராலாம் செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மைக்கெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து ரெடியாக இருப்போம். லாஸ்ட்டாக காட்டலாம், இங்கே வச்சுக்கலாம். ஓகேவா? சீக்கிரமாக வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்க வந்து பக்கத்தில் தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. சீக்கிரமாக வந்துடுவாங்க. அதனால் நம்ம டக்கு டக்குன்னு எடுத்துடலாம். அது வேறு ஒன்றும் இல்லை, தேனு தான். ஸோ இதை வச்சு தான் நம்ம கொண்டு போக போகிறோம். ஆனால் பார்த்தா அப்படி தெரியாது, போக போக தான் தெரியும் உங்களுக்கு இது என்ன ஆக போகிறாங்கன்னு தெரியல. ஸோ ஓகே பார்ப்போம். எங்கே வச்சு ஓகே நடி சரி உள்ள கூப்பிடவா? உள்ளே வந்தானா உள்ளே கூப்பிடு, இல்லை வெளில இருந்தானா வெளில வை. பார்க்கிங் போயிட்டு வந்துட்டியா? இவன் வேற இழுத்துக்கிட்டே இருக்கான். துணி வாங்கி யார் கொடுக்குறது? சும்மா போட்டு போட்டு இழுத்துக்கிட்டு எப்ப பார்த்தாலும் நவுரு. விடு. அடி அடி. என்ன பண்ற? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னன்னே தெரியல. எனக்கு வந்து வாழவே பிடிக்கல. ஸோ வந்து நான் வந்து உங்களெல்லாம் விட்டுட்டு போயிடலாம். ஆனால் விட்டுட்டு போகிறதுக்கு முன்னாடி வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோவாச்சும் போடணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. அதனால தான் இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ போடவும் முடியாதனால, ஏன்னா நான் செத்து போயிடுவேன். எப்படி வீடியோ போடுறது? இதுக்கப்புறம் என்னோடய ஃபேமிலிக்குலாம் யார் வீடியோ தருவா? ஸோ எனக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இந்த வீடியோ தான் லாஸ்ட்டாக பேசுகிறது. நான் இதுக்கப்புறம் பேச முடியாது. இந்த வீடியோ ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா, எங்கள் அக்கா, எங்கள் மாமா அவங்களாம் வந்து பார்க்கணும். பார்த்துட்டு அவங்க வந்து ஏதாவது சொல்லணும், இவகிட்ட கேட்கணும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ கூட நான் என்கிட்ட எது கேட்கணும்? உன் அக்கா மாமாலாம் என்கிட்ட எது கேட்கணும்? உன் அக்கா மாமாலாம் என்ன கேட்கணும்? ஏன் எங்கே போகிற? டெல்லிக்கு போறியா? இந்த வீடியோ கொஞ்சம் புடியா சொல்கிறேன் ஒரு நிமிஷம். இந்த வீடியோ அப்படியே புடி. எனக்கு ஏன் புடி? நான் சொல்கிறேன். இந்த வீடியோ ரன் ஆகிட்டு இருக்கு. புடி ஒரு நிமிஷம். நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளு. புடி. நான் சொல்லு. நான் சொல்கிறேன் புடியா ஒரு நிமிஷம். ஃபோனை பிடிச்சா தானே தெரியும் உனக்கு. அதான் எதுக்குன்றத நான் சொல்கிறேன். இதை புடிய ஒழுங்கா புடி.
நல்லா புடி. ஒழுங்கா புடியும். என்ன இப்படி பண்ற? பேசு. என்ன பண்ற இப்போ? பேக் கேமரா எடுத்து. அந்த வீடியோ என்ன பண்ண? அது அப்படியே கட் பண்ணி வச்சிருக்கேன். தெரியல நல்லா. ஓகே அப்பா என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் வந்து இவ்வளோ நாளாக உங்க கூட வாழ்ந்தேன். இதுக்கப்புறம் என்னால் வாழ முடியாது. ஏன் எங்கே போகிறேன்? ஏன்னா நான் எல்லாரையும் விட்டுதான் போகிறேன். எங்கே? என்னால் வாழவே எனக்கு புரியல. இதுக்கு மேலே என்னால் இருக்கவே முடியல. இங்கே வா. எதுக்கு வாழ பிடிக்கல? எதுக்கு வாழ பிடிக்கல? இதை நானே எடுத்து கொடுக்கணும் உனக்கு. நான் இதுக்கப்புறம் இருக்க மாட்டேன். எங்கள் வீட்டில் மட்டும் சொல்லிடுவேன். என்னால் இதுக்கப்புறம் உங்க கூட வாழ பிடிக்கலாமோ, இருக்கவும் மாட்டோமோ. நான் ஒரு முடிவு எடுத்துட்டு வந்துட்டேன். நீ வீடியோ ரன் பண்ண நான் சொல்கிறேன். உனக்கு வாழ பிடிக்கல நீ போ. எங்கன்னா என்னதுக்கு என்ன பண்ண போற? நான் உன்னை எதுவும் பண்ணல. நான் சொல்றதை கேட்கவே மாட்டேன்ற. நீ வீடியோ ஆன் பண்ணு. நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட். சொல்லி தொலை. சனியை சாவடிக்கிற எருமாமா. என்ன சாவடிக்கிறேன் இப்போ நான் உன்னை? சரிக்கா எனக்காக வந்து என்னோட சொத்து என் நகை எது இருந்தாலுமே வந்து நீங்க ஆன் பண்ணிருக்கியா இல்லையா? காட்டு ஃபர்ஸ்ட். நீ இப்படி விளையாடாத இதுல. என்னோட சொத்து நகை எது இருந்தாலுமே நீ வந்து நீ சொன்ன மாதிரி உங்க பிள்ளைங்களுக்கே கொடுத்துக்கோ. அவங்க பிள்ளைக்கு தான் கொடுப்பாங்க. எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு அடுத்து யாரும் எனக்காக கூட இல்லை. ஏன்னா எல்லாருமே ஒரு காலத்துல எப்ப இருந்தாலும் விட்டு போயிடுவாங்க. சரி எனக்கு எதுவுமே வேணாம். நான் இதுக்கப்புறம் வாழ முடியாதுக்கா. இதுக்கப்புறம் நான் இவ கூட வாழ சீரியஸா எடுத்துட்டு இருக்க வீடியோ கூட எங்க வீட்டுக்கு காட்டணும். எங்க வீட்டுக்கு அனுப்பிவிட்டு நான் செத்ததுக்கு அப்புறம் வீடியோ கட் பண்ணுவேன். சாவறதுக்கு நானே வீடியோ எடுத்து கொடுக்கணுமா? எதுக்கு சாவ போறீங்க மேடம்? எங்க வீடியோ எல்லாரையும் சாவடிச்சு தானே வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க. நீ எல்லாம் எல்லாரையும் லாஸ்ட் ஒழுங்கா சொன்னது முடியாது. எனக்கு முடியல. என்ன இப்ப எதையும் சாவ போற மணி? நான் சொல்றேன் இது எப்படி இந்த வீடியோ எல்லாம் நீ போனை உடைச்சிருவேன். நான் செத்ததுக்கு அப்புறம் என் வீட்டுக்கு நீ அனுப்பி வைப்பியா? அனுப்பிக்க மாட்டியா? இங்க இருக்கிற மின்சார சுடுகாடுல போதச்சு. நான் அதுக்குதான் சாட்சிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நீ என்ன டீல் பண்ற? சரி எரிச்சிருவேன். அடையாளமே இல்லாம எரிச்சிருவேன். சரி ஓகே வீடியோ எல்லாம் பரவாயில்ல. ஓகே ஓகே நான் பரவாயில்ல. நீ எடுக்க மாட்டேன்ல. ஏன் இப்படி பண்ற? இந்த ஒரு லாஸ்ட் இந்த ஒரு வாட்டி மட்டும் நீ எடுத்து நான் எடுக்கணும். தூக்கி போட்டு உடைச்சிருவேன். எடுத்துட்டு போ. நீயும் போனோம். இந்த ஒரு வாட்டி மட்டும் எரி. என்ன இது புடிங்க? என்னது? அதான் சொன்னல எனக்கு வாழ பிடிக்கல. நான் விஷம் குடிச்சு சாவ போறேன்ட்டு. எங்க இந்த வீட்டுல விஷம் குடிச்சு நீ சாவறதுக்கு ஹவுஸ் ஓனர்லாம் மாட்டுவாங்க. நான் மாட்டுவேன். நீ போயிட்டு நீங்களாம் ஒன்றும் மாட்ட மாட்டீங்க. நீ ஒரு லாஸ்டா ஒரு வீடியோ நான் சொல்றேன். உனக்கு புரியாது. நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளு. நான் என்ன பண்றேன்றத பாரு. அதெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு வரேன்? என்ன பேச இல்ல ஒரு இல்ல எங்க அக்காவுக்கு அனுப்புற வரைக்கும் தான். அப்படியா நீ இப்படி நான் சொல்றதை கேளு. அதுக்கு நகை கொடுக்க மாட்டேன். அதுக்காக பிளாக்மெயில். அவ எனக்கு நகைலாம் எதுவும் கொடுக்க மாட்டேன்றதா. அதனால இது மாதிரி பண்ணா அவ வந்து பயப்படுவா கொஞ்சம். அவ ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் நான் பாருங்க லாஸ்ட் இதான். இதுக்கப்புறம் நான் வந்து வாழ்க்கையில உங்க கூட இருக்க மாட்டேன். கடைசி வச்சுக்கு நீ நகையும் கொடுக்க மாட்டேன்றீங்க. நான் வாழ விட மாட்டேறீங்க. நான் விஷம் குடிச்சு செத்து போயிடுறேன். இதுக்கப்புறம் உன் அக்காவாலதான் சாவறியா? சாகும் போது எதுக்கு முடியும் டிஸ்டர்ப் பண்ற? இல்ல நான் கேட்கறேன். அதுக்கு பதில் சொல்லு. அப்போ உன் அக்காவால சாவறியா? நான் வாய்ஸ் நோட் கொடுக்குறேன்ல. அப்ப என்னால சாவ? எனக்கு வாழவே பிடிக்கல. யாரால செத்தா என்ன? நான் சாவறேன்னா விட. என்னால சாவறியா? இந்த வீடியோ சரி எங்க அக்காவால சாவறேன். ஆன் பண்ணுவோம். எத்தனை வீடியோ எடுத்து இது பண்ணிட்டு இருக்க நீ? நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளு. நீ ஆன் பண்ண நான் சொல்றேன். உங்க அக்காவால சாவறேன்னு சொல்லு. யாராலே போய் சாவற விட? ஒழுங்கா எடு வீடியோ மட்டும். நீ எதுக்கு சாவற? நீ செல்ஃபில எடுமோ. நீ வந்து பேக்ல எடுக்கிறியா எனக்கு தெரியல. நீ எடு ஃபர்ஸ்ட். நான் சொல்றதை கேளு. ஓகே ஆன் பண்ணு. பின்னாடி முன்னாடி கேமரா வை. ஒழுங்கா காட்டுமோ? காட்டாம ஒழுங்கா தான் இருக்கு. கால்லாம் தெரியுது. அதெல்லாம் தெரியும். ஆன் பண்ணு. ஆன் பண்ணி சிக்கிட்டு பார்த்தீங்க. நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்கக்கா. அதனால தான் நான் வந்து விஷம் எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் என்னால் இவங்க கூடயும் வாழ முடியாது. உங்கள் கூடயும் வாழ முடியாது. வாழ்ந்த வரைக்கும் எனக்கு போதும். நான் போகிறேன். இதுக்கப்புறம் யாரு கூடயும் என்னால் வாழ முடியாது. நான் குடிக்கிறேன். கடைசி ஆசை என்னன்னா என்னோட சொத்து நகையை மட்டும் தயவு செய்து எனக்கு கொடுத்துரு. இவளுக்கு கொடுக்காதீங்க. தயவு செய்து கொடுக்காதீங்க. முழுதா புரியாமோ? அப்ப என்கிட்ட கொடுக்கூடாதா? இரா என்கிட்ட கொடுக்கூடாதுன்ற. நீ எதுக்கு சாவற?
அதான் சொல்றேன், எனக்கு வாழ பிடிக்கல, நான் விஷம் குடிச்சு நான் சாவணும். உங்களுக்கு என்ன கஷ்டம்? அதுக்கு எதுக்கு இங்க சாவற? வேற எங்க போய் சாவுறது? மும்பைல போய் சாவு, உங்க அக்கா வீட்டுல உட்காந்து போ. நான் எங்க செத்தா என்ன? உங்க அக்கால கேமரா பிடிக்க சொல்லி போயிட்டு உங்க அக்கா வீட்டுல சாவு போ. இந்த வீட்டுல எல்லாம் நிம்மதியா சாவு கூட விட மாட்டேங்கிறாங்க. நான் என்ன பண்றது? 100 கடிக்கவா? ஒரு சாவு கூட என்ன 100 கடிக்கவா? நீ சாவலாம பண்ணிட்டு இருக்க. 100 கால் பண்ணவா? இங்க உட்காந்து எதுக்கு செத்துக்கிட்டு இருக்க? 100 கடிக்கவா? நான் ஒரு நிமிஷம் சொல்றேன், ஃபர்ஸ்ட் கேப்பியா கேட்க மாட்டியா? நிம்மதியா சாப்பிட மாட்டியா நீ? 100க்கு இப்ப அடிச்சிருவேன். நீங்க வா, உங்க உட்காந்து நான் உன்ட்ட சொல்றேன் வா. எதுக்காக சாவறன்றதெல்லாம் சொல்றேன் வா. எனக்கு வாழ வாழ்க்கையா பிடிக்கல. நான் போன விடு என்ன நிம்மதியா. நான் 100 கடிக்கிறேன். உங்க வீட்டுக்கு நீ நான் இப்ப இதை போய் இந்த விஷ பாட்டில் எடுத்துட்டு போ. இப்ப பாரு, உன் மேலதான் ஒரு இப்ப ஒழுங்கா அமைதியா இரு. என்ன நிம்மதியா சாப்பிடு. எனக்கு பயம். நீ கூட போன வேற போய் யாரும் கடிச்சிட்டு விளாடு. என்ன வீடியோ எடுக்குதானே உனக்கு சொல்லிட்டு இருக்கேன். எங்க வீட்டுக்கு, எங்க வீடு கடைசி ஆசை எல்லாம் நான் சொல்லிட்டு நான் செத்துறேன். என்ன விளாண்டுருக்கியா என்கிட்ட? இருக்கீங்க நிம்மதியா சாவு கூட ஓடுகிறா. அது மட்டும் இல்ல, என்னோட ஆசையை கூட எதுவுமே நிறைவேற்ற மாட்டேங்கிறாக்கா. நான் நிம்மதியா போக கூட முடியல என்னால. வீடியோ எடுக்கிறியா? நான் போலீஸ் கடிக்க போறேன். எதுக்கு போ? உன்னை எதாவது நான் டிஸ்டர்ப் பண்றேன். நான் எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த வீட்டுல எல்லாம் எதுவுமே பண்ண. வேற எந்த வீட்டுல போய் நான் பண்றது? இதான் என் வீடு, எனக்கு பிடிக்கல, நான் பண்றேன். உனக்கு என்ன? வா, நீ வேணா கொஞ்சம் குடிச்சு சாவுறியா என் கூட? யாருக்காவது அடிக்காதமோ அப்படி போன. எங்க அம்மா கடிச்சு எடுத்துட்டாங்க. நான் சொல்றேன். ஹலோ, எங்க அம்மா கடிச்சுருவேன். ரிங்கு போகுது, சொல்லி விட்டுருவேன். கொஞ்சமா ரத்தம் வருவோமோ, ரத்தம் வந்து ஏதாவது இருப்பாங்களாமோ. ஹலோ அம்மா. ஏன்டி என்ன சாவ வச்சுட்டு இருக்க நீ? இப்போ ஹலோ, இவ்வளவு இதுக்குதான் எனக்கு தெரியுதா? இதுக்குதான் உன்னை நான் நம்ப மாட்டேங்கிறேன். உன் கூட வாழவே எனக்கு மெயினா பிடிக்கல. கேக்குதாம்மா? இந்த பொண்ணு பாருமா என்னென்னவோ சொல்லிக்கிட்டு. இது என்ன கசப்பா இருக்குது. விஷத்தை குடிக்க போது கொஞ்சம் மேக்கப் பண்ணி சாவடியுமோ, பயமா இருக்குமோ. ஒரு நிமிஷம் குடும்பம் கட் பண்ணுவோம். நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளுமோ. வீடியோ ஆன் பண்ணுவேன். லாஸ்ட் வீடியோ எங்க வீட்டுக்கு இந்த விஷம் குடிக்கிற மாதிரி வீடியோ மட்டும் அனுப்பிவிட்டேன்னா அவங்க எல்லாமே கொடுத்துருவாங்க எனக்கு. பக்கத்து வீட்டுல போய் நான் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறேன். இந்த பொண்ணு இந்த மாதிரி தேவையில்லாம பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கேன். என்ன நான் பாத்ரூம் போயிட்டு ஷீரோ தூக்கிட்டு வரேன். என்னவோ நான் உங்க அக்காளுக்கு கால் பண்ணி இப்போ என்ன உஸ்பெத்தி விட்டாங்களா? நான் விஷம் குடிச்சு சாவறேன். எனக்கு உனக்கு கூட பிடிக்கவே இல்லை. நீ பண்ற டார்ச்சர் எல்லாம் தாங்க முடியல. ஒரு பக்கம் எங்க வீட்டுல இருக்கிறவங்க பண்றாங்க, எதுவுமே தர முடியல. நீ சாவறது கூட கிடையாது. ஏது போ, கொஞ்சமா தான் குடிப்ப, நீ கவலைப்படாது. நான் ஏது போறியா இல்லையா மரியாதையா? என்ன அது? குடிச்சிட்டேன், ஒரு வழியா குடிச்சிட்டேன். கசக்குது, வாயெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. ஐயோயோ மோ, அப்படியே மயக்கமா இருக்குதுமோ, மயக்கமா இருக்குதுமோ. இதோ வீடியா எடுத்துக்கிட்டு டக்குனு அப்படி ஒரு மாதிரி மயக்கமா இருக்குதுரி. கைய குடும்பம். ஐயோ, நான் யாரடி பார்த்து ஐயோ, எனக்கு யாரு அடி உன்னை விட்டா? நீ என் கூட விஷம் குச்சி செத்துருவா, பரவாயில்ல. எனக்கு உன்னை விட்டா வேற யாரு இருக்கா? உன்னை யாரு கால் போகுது தனியா யாருமோ யாருமோ பார்த்துப்பா. நீ வா, நீ கொஞ்சம் வெளியில செத்துருவா. வாமோ. ஐயோ, மயக்கமா வருது. ஒரு மாதிரி வேற வருது. அம்மோ அம்மோ நம்பு அம்மா. ஏய், இங்க வாங்க. நீ ஏதாச்சும் ஆக்ஷன் பண்றியா? இங்க வா, எழுந்துரு. ஏய், நல்லா நடிக்கிற. எப்படி நடிக்க யார் வீட்டுல சொல்லி கொடுத்தாங்க? சொல்லவா வேணும்? உங்க அக்காளுங்களே சொல்லி கொடுப்பாளுங்க உங்களுக்கு. என்ன பாட்டில் இது? என்ன பாட்டில்னே தெரியலையே. நாருது எல்லாம் குச்சிக்கிச்சு போறீங்க. ஏய் ஏய், மயக்கமா இருக்குது எனக்கு. மூச்சு இருக்கா? ஒரு மாதிரி வாந்தி. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? விஷம் குச்சிட்டேன்ற என்ன பண்றேன்னு கேக்குறிய? முன்னாடி தானே குச்சேன்.
என்ன என் வீட்டுல கொண்டு போய் போட்டுரு. தெரியுது தேவையில்லாம ஆக்ஷன்லாம் பண்ணிட்டு ஆக்ஷன் இல்லடி பைத்தியக்காரி. உண்மையுமே விஷமா? ஐயோ சத்தியமா நம்புமோ? நல்ல விஷம் குடிச்சிட்டு ஐயோ முடியல வயிறுலாம் தட்டுது நம்ப மாட்டேன்றாலே. ஐயோ என்ன கால் பண்ணுமா? முடியலடி. எதுக்கு இங்க உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்க? நான் விஷம் குடிச்சிட்டேன். இதுக்கு மேல என்னால உங்க கூட வாழ முடியாதுடி. இது உங்க அக்காளுங்களுக்கு. எங்க அக்காவுக்கு எதிரியே அடிக்கிற. ஐயோ புடுங்கி ஆஃப் பண்ணல அதோட போதுல எதுக்கு அடிக்கிற முடியல என்னால. ஐயோ அவங்களுக்கு அனுப்பவே இல்லையா? நான் ரிலீஸ் பண்ணிட்டேன்னா. ஐயோ முடியல என்னால. ஒரு மாதிரி ஆகுது, கேர் ஆகுது. என்ன நம்பு. விஷம் இப்பதான் போய் கொஞ்சமா வேலை செய்யுது போல. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரத்தெல்லாம் வந்து செத்துருவோம் போலியே. நானு யாரையும் உன்னை பார்த்துப்பா போய்ச்சாடி. இதுக்கு மேல இருக்கிற ஐயோ இதில் இந்த சொத்தெல்லாம் யாரு ஆள்றது? போச்சா. எவ்வளவு சொத்து வச்சிருக்கேன் இந்த வீட்டுல? இந்த பீரோ கட்லு இதெல்லாம் எப்படி சொத்தா? 2000 ரூபாய் புது செகண்ட் வாங்கிட்டேன் பீரோவை. அப்புறம் ஐயோ வேற நான் போயிட்டேன். யாருடி உன்னை பார்த்துப்பா. ஐயோ கொஞ்சமாச்சு பதட்டமா ஆவறாளா? எப்படி எப்படிலாம் மனசாட்சி இல்லாம அடி பாவி. நீ உன் அக்கா இதை குடுக்கல, நீ சாப்பிட நான் என்ன பண்றது? ஐயோ தொண்டை எரியுது. ஆனா சாப்பிடும் போது பர்ஃபெக்டா சாப்பிடுறேன். எப்படி தொண்டெல்லாம் எரியுது. ஏடி இன்னும் கொஞ்சம் குடிச்சு செத்துறேன். எடு நீ நான் போயிடுறேன். ஆஹா ஏன் இப்படி பண்ற நீ? அது என்ன குடிச்சேன்னு இப்ப நீ சொல்ற? நான் விஷம் குடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். பதட்ட கூட இல்ல உன்கிட்ட. என்ன குடிச்சேன்னு சொல்லுங்க. என்ன குடிச்சேன் அப்படியே போட்டுற போறேன். நீ இதெல்லாம் பண்ண மாட்ட. வேற என்ன பண்ணுவேன்? இதெல்லாம் நீ பண்ண மாட்ட. நீ நவுறமோ ஒரு பதட்டம் பண்ண மாட்ட. வேற என்ன பண்ண? இதெல்லாம் நீ பண்ண சத்தியமா நம்புடி. விஷம் குடிச்சிட்டேன்ற நம்பவே மாட்டேன்ற. விஷம்? ஆமா பின்ன ரசமா குடிச்சேன். எங்க போனு? என்ன போனு? தோரிக்கே போனு. சாட்சி வீடியோ எல்லாம் எடுத்தியா? இரு பிராங்கா? என்ன பிராங்க்? விளாட லூசு மாதிரி பேசிட்டு இருக்கா. ஐயோ வயிற்ற கலக்குது. நான் போறேன். நீ நம்பவே மாட்டேங்கிற. சீரியஸா கலக்குது வயிறு. நல்லா ஆக்டிங் பண்ற. சரி வீடியோ நான் செத்துறேன். விஷமா? ஆமாமோ இதுல போய் நடிக்கிட்டு நல்லாதான் இருக்கு விஷம் குடிச்சிட்டு. ஐயோ வயிற்ற கலக்கிட்டு இருக்கி. நல்லா லூசு மாதிரி பண்ணாத நவுரி. வயிற்று கலக்குதா? விஷம் குடிச்சா யாருக்கு குட்டி வயிற்று கலக்கும்? எனக்கு கலக்குதுடி நம்புடி. அது ஒரு மாதிரி விஷம்டி. வயிற்ற கலக்கிட்டு இருக்கு இப்ப எனக்கு. அது விஷமா இல்ல? சத்தியமா விஷம்தான். வேற என்ன வைப்பாங்க? சத்தியம் பண்ற. உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன். நீ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பெரிய போன போடுற. அது விஷமா இல்லையான்னு செக் பண்ண. என்ன செக்? எப்படி செக் பண்ணுவ? கூட நீ போன. நீ செத்தாலும் எது பண்ண மாட்டே. நீ விடு. ஹலோ. சீரியஸா வயிறு வலிக்குதம்மா. வயிற்ற பெரட்டனா வராதா உனக்கு? எனக்கு வயிற்ற கலக்குது. டிஃப்ரெண்டா இருக்கு. பாத்ரூம் சிரிச்சிட்டு இருக்காதுடி. அதை வேற பிரிச்சு விட்டேன். ஐயோ என் வெறி பேட்டிட்டு இருக்கேன். இப்ப நீ டென்ஷன் பண்றேன். நான் கிளம்புறேன் வீடு. நானே போய் ஹாஸ்பிட்டல்ல நான் பாத்துக்குவேன். நீ நவுரு. யாரும் குடிச்சிட்டேன்டி. வயிறு வலிக்குது. அமைதியாடி. நீ சத்தியமா சொல்ற விஷமே குச்சாலும் நீ இப்படிதான் இருப்ப. நான் பிராங்க் தான் எடுத்துட்டு இருந்தேன். உண்மையுமே நீ விஷமே குச்சாலும் நீ சத்தியமா நான் செத்தாலும் பார்க்க மாட்டேன். இந்த பிராங்க் இதுக்கு மேலதான் நான் கொண்டு போல. இதோட முடிச்சுக்கிறேன். நீ ஒண்ணுத்துக்கு மேல ஆகி இல்ல. எடு அந்த நீ கொஞ்சம் குடிச்சிரு. இரும்பலாச்சு நல்லா அவன் விஷத்தை குடிச்சு செத்துருவி. தேனு ரசமா குடிச்சா என்னது இது? மைக்கு. ஐயோ பின்னாடி இது மைக்கு. கண்ணிக்கிட்டு குடிச்சிட்டா. என்ன அந்த எட்ரி அந்த தேன் டப்பா வயிற்ற வேற கலக்கிருச்சுடி. தேனை குடிச்சுப்புட்டு. இப்ப நானு இப்படி வந்து பார்க்கும்போது மைக்க பாத்துட்டேன். நீ விஷம் குடிச்சிட்டு வயிற்ற கலக்குதுன்னு பாரு. அப்பயே கண்டுபிடிச்சிட்டேன். ஓ இது பிராங்க்னு. பிராங்க்
ஊத்திக்கிச்சா? சரி பரவாயில்ல விடு. ஓகே காய்ஸ், என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பிராங்க் எடுத்தேன். இந்த அம்மா அதையும் சொதப்பி விட்டுட்டாங்க. விஷங்குச்சா கூட காப்பாற்ற வர மாட்டேங்கிறா காய்ஸ். யாருக்கா பதறி அடிச்சு கால் தானே பண்ணும். இந்த அம்மா ஜாலியா சிரிச்சுட்டு இருக்காங்க. குட்டி எடு அந்த தேன் டப்பாவை. எதுக்கு? குடிக்கிறதுக்கு தான் மறுபடியும் கேட்கறா பாருங்க. நல்லா இருக்குதா? தொண்டையில ஊத்தணும்னு ஒரு மாதிரி கரகரன்னு இருக்கு. சோகையை முடிச்சுக்கலாமா இந்த வீடியோவை? வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பிராங்க் கொஞ்சம் ஊத்தி தான் இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Love you guys.